வணக்கம். குக் வித் சித்ரா சமையல். இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் ஒரு ஹெல்த்தியான இது பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் பண்ணி கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் இன்னைக்கு உருளைக்கிழங்குங்க பீட்ரூட்டே வச்சுங்க ஒரு அருமையான ஸ்நாக்ஸு பண்ணியிருக்கிறேங்க. நான் வாங்க இது எப்படி பண்ணியிருக்கேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா. நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டுங்க எடுத்துருக்குறேங்க. நான் இப்போ இந்த இதெல்லாம் நம்ம கட் பண்ணி தோலெல்லாம் சீவிக்கலாங்க. நான் மேலே தோலெல்லாம் சீவிங்க. நான் ஒரு அரை பீட்ரூட் வந்துங்க இந்த மாதிரி பொடி பொடியாக நான் கட் பண்ணிக்கிட்டேங்க. இதை நம்ம இந்த மிக்ஸி ஜார்லிங்க போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள், இந்த பவுல் எடுத்துங்க. நம்ம கோதுமை மாவு நீங்கள் எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்துங்க நீங்கள் பீட்ரூட் சேர்த்திக்கிங்க. நான் ஒரு கப்பு கோதுமை மாவுக்குங்க. இப்போ இந்த அரைச்சதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டுங்க நம்ம இது நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கிறேங்க. நான் இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிட்டேங்க. நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிட்டேங்க. நான் இப்போ அதுலேயேங்க நான் பாருங்கள், மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனுங்க, சால்ட் போட்டுக்கலாங்க கொஞ்சங்க, அரை டீஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலாங்க, ஒரு பச்சை மிளகா வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணுதுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழைங்க. இதை போட்டு நல்லா மசிச்சுக்கலாங்க. மசாலும் ரெடி பண்ணி வச்சியாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இந்த சப்பாத்தி மாவுங்க நான் 4 இதாக பிரிச்சுக்கிட்டேங்க. நான் உருண்டையாங்க. இப்போ இந்த பக்கம் வச்சுங்க நான் உங்களுக்கு தேய்ச்சிக்கிட்டு காமிக்கிறேங்க. நான் இந்த மாதிரி நான் சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டேங்க. நான் இப்போ இதுலேயே நாமங்க உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்க, இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் இந்த சப்பாத்தி மேலே வந்துங்க மேலே உருளைக்கிழங்கு அந்த மசாலா இதெல்லாம் அப்படியே நான் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேங்க. நான் இப்போ இதை நாம் வந்துங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேங்க. நான் இப்போ இதை நாம் வந்துங்க அப்படியே ரோலாக உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே உருட்டிக்கிறேங்க. நம்ம அப்படியே இப்படியே ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க. லைட்டாங்க அப்படியே அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்குங்க. நான் இதே மாதிரியே எல்லாமே பண்ணி எடுத்துக்கிறேங்க. எல்லாம் இதே மாதிரியே நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. நான் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க, கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கிறேங்க. நான் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஒவ்வொன்றா வச்சு எடுத்துடலாங்களா. நீங்கள் தோசைக்கல்லில் கூட இதை வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாங்களா. இப்போ நம்மளுடைய பீட்ரூட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்களா. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க.